ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை போட்டிகளில் அரையிறுதிப் போட்டிக்கு ஆசியாவைச் சேர்ந்த 3 நாடுகள் முன்னேறியுள்ளன. இதில் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவும் வங்கதேசமும் நாளை மோதவுள்ளன. இந்த இரு அணிகள் குறித்த கூடுதல் விவரங்களை இனி பார்க்கலாம். இந்தியா வெர்சஸ் வங்கதேசம் ஒருநாள் போட்டிகள். இரு அணிகளும் இதுவரை 32 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ளன. இதில் 26 போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. 5 போட்டிகளில் வங்கதேசம் வெற்றி பெற்றுள்ளது. இரு அணிகளுக்கிடையே 1988ஆம் ஆண்டு முதல் ஒருநாள் போட்டி நடைபெற்றது. வங்கதேசத்திலுள்ள சிட்டகாங்கில் நடந்த இந்த போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை இந்தியா வீழ்த்தியது. கடைசியாக 2015ஆம் ஆண்டு டாக்காவில் நடந்த போட்டியில் 77 ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை இந்தியா தோற்கடித்திருந்தது. இரு அணிகளுக்கு இடையே நடந்த போட்டிகளில் அதிகபட்சமாக கௌதம் கம்பீர் 11 போட்டிகளில் 592 ரன்கள் அடித்துள்ளார். வங்கதேசம் தரப்பில் முஸ்பிகிர் ரஹீம் 18 போட்டிகளில் விளையாடி 517 ரன்களை அடித்துள்ளார். 2011ஆம் ஆண்டு டாக்காவில் நடந்த போட்டியில் சச்சின் டெண்டுல்கர் 175 ரன்கள் குவித்தது தனிநபர் சாதனையாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் 2014ஆம் ஆண்டு வங்கதேசத்தில் நடந்த போட்டியில் முஸ்பிகிர் ரஹீம் 117 ரன்கள் அடித்தது இந்தியாவுக்கு எதிரான வங்கதேச வீரரின் தனிப்பட்ட அதிகபட்சமாக பார்க்கப்படுகிறது. இரு அணிகளுக்கிடையே நடந்த போட்டியில் விராட் கோலி 3 சதங்களை அடித்துள்ளார். கௌதம் கம்பீர் 2 சதங்களை அடித்துள்ளார். இரு அணிகளுக்கு இடையே நடந்த போட்டிகளில் 16 போட்டிகளில் 20 விக்கெட்டுகளை வீழ்த்தி மர்சபி மொட்டசா தனிநபர் அதிகபட்சமான விக்கெட்டுகளை வீழ்த்தியவராக உள்ளார். அதேபோல் இந்திய தரப்பில் அஜித் அகர்கர் 8 போட்டிகளில் 16 விக்கெட்டுகளை வீழ்த்தியதே இந்திய அணி சார்பாக ஒருவர் எடுத்த அதிகபட்ச விக்கெட்டுகளாக உள்ளது.